ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்னென்ன கவனிக்கணும், நம்ம செய்கிற தவறு என்ன, அந்த தவறோட சரிங்களா நம்ம அந்த என்ன ஒரு 3 தவறு மேஜர் தவறான ஒரு 3 தவறு இருக்குது. ஸோ அந்த தவறும் இந்த சைட்டில் நடந்திருக்கு. ஸோ அந்த 3 தவறுகள் என்ன அப்படிங்கிறதும், அது என்னென்ன தவறுகள்னு அதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு லைவாகவும் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அப்படியே போகலாம். அதுமாதிரி வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நம்ம வந்து பிளாஸ்டரிங் இருக்கும்போது நம்ம வந்து என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸஸ் அந்த காங்கிரீட்டில் எத்தனை பாக்ஸஸ் இருக்குதுன்னு தெரியாமல் அதை வந்து நம்ம வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ அதனால் ஆஸ் ஏ கிளைண்டாக ஒரு வீட்டுக்காரங்களா நீங்கள் வந்து கான்ட்ராக்டுக்காரர் அதை நோட் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ஆஸ் ஏ வீட்டுக்காரங்க நீங்கள் வந்து ரூஃப் காங்கிரீட் போடையிலே கம்ப்ளீட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், ஒன்று எழுதி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ரூமுக்கும், ஹாலுக்கு ஒரு வீடியோ, அது மாதிரி பெட்ரூமு, கிச்சன் அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிளாஸ்டிங் ஒர்க்கு நடக்கையில் அந்த வீடியோ எடுத்து பார்த்து அங்கே வந்து எத்தனை பாக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஸ்டீலிங் பிளாஸ்டரிங் அடிக்கையில் நம்ம வந்து சொல்லணும். சொன்னால் மட்டும் போதாது, அதில் பக்கத்தில் நின்று அதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி அதை வந்து அந்த மேலே உள்ள கேப் மூடி இருக்கும். ஸோ அந்த மூடியை ஓப்பன் பண்ணி அதை வந்து ரவுண்ட் பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? எதுக்கு நான் அது வந்து சொன்னால் போதாது பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கன்னா, இது வந்து ஒரு சிட் அவுட் போர்ஷன், சரிங்களா? மெயின் என்ட்ரன்ஸோட சிட் அவுட் ரூமு ஒரு 8x6 அப்படிங்கிற மாதிரி சிட் அவுட்டு. இந்த சிட் அவுட்டில் வந்து எப்படி அப்படின்னா, அங்கே ஒரு லைட்டு சென்டரில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அதை வந்து மேக்ஸிமம்ட்ட நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணையிலே 3 பாயிண்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணையில் மறந்துட்டாங்க. மறந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணாமே விட்டுட்டாங்க, சரிங்களா? இதுக்கு தான் சொன்னால் போதாது பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நடந்தது இல்லை, எந்த சைட்லையும் நடந்தது இல்லை, பட் இந்த சைட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் சைட்லையும் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் நின்று இந்த மாதிரி பாக்ஸஸ் எத்தனை அப்படிங்கிறத நோட் பண்ணி நீங்கள் அதை வந்து சீலிங் பிளாஸ்டிக் அடிக்கையில் நீங்கள் வந்து அதை வந்து தெரியப்படுத்தணும் பக்கத்தில் நின்று. அப்படி என்னால் வந்து பக்கத்துலேயே நிற்க முடியாது, நான் வந்து வேறு ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரீஷன்ட்ட பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே எல்லா மூடியையும் ஓப்பன் பண்ணி விட்டுறணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பிளாஸ்டிக் ஒர்க் ஈஸியாக அதை வந்து கவர் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதனால் அதை நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? அந்த மாதிரியான காங்கிரீட்டில் வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது அப்படின்னு தேடுறது கஷ்டமாயிரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு பொழுது நம்ம அதை பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினச்சி அதை வந்து மிஷின் போட்டாங்க, அது வந்து ரூஃபை வந்து கிராக் பண்ணிடும், இல்லை ரூஃபை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து மூடிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை வந்து கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம வந்து ரூஃபை வந்து அம்பாய்க்கிறக்கூடாது, சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து ரூஃபில் வந்து பைப் உடையில் பாக்ஸஸ் வைக்கையில் அந்த பாக்ஸஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா இன்கேஸ் அது மூடிடுச்சு அப்படின்னா அதை வந்து மோஸ்ட்லி வந்து அது கரெக்டான பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த எலக்ட்ரிஷியன் வந்து தெரியும் அப்படின்னா அதை வந்து பிரேக் பண்ணணும். இல்லை அப்படின்னா எனக்கு அவருக்கு எலக்ட்ரிஷியன் வந்து தெரியாது, அது இங்கேயா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து விட்டுறதே நல்லது. எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பாயிண்ட்டுக்குள்ளே அந்த இடத்துல அவர் வந்து ட்ரில் பண்ணிட்டார் அப்படின்னா அதை வந்து ரூஃபை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு ரூஃபை வந்து அந்த இடத்த கூட வீக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் பார்த்துக்கணும், சரிங்களா? இன்னொன்று வந்து இதே ரூஃபில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஊக்கு, சரிங்களா? இந்த ஊக்கு வந்து இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம வந்து என்ன போடுதோம் அப்படின்னா, அந்த ஊக்கில் வந்து நம்ம வந்து ஷீட்டு தான், ரூஃப் அடிக்கையில் வந்து ஷீட்டு மோல்டு அந்த மாதிரி தான் இப்போ பெரும்பாலும். பலகைங்கிறது எங்கேயோ சொச்சமான காங்கிரீட்டில் தான் பயன்படுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரூஃபில் மோல்டு ஷீட்டு அந்த மாதிரி போகையில் நம்ம வந்து இந்த ஊக்கை வந்து காங்கிரீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து வச்சு அதை கீழே மணலை வச்சு தான் இப்போ வந்து எல்லா சைட்லையும் வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி வைக்கையில் நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கவரை எடுத்துகிட்டு அந்த மணலை பூரா க்ளீன் பண்ணிட்டு அந்த ஊக்கம் வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் அதை எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நினச்சோ, இல்லை அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு மறந்தோ அதை வந்து அப்படியே வச்சு பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை எடுக்க முடியாமையோ, ஏன்னா அதை பெண்ட் பண்ணி நிமுக்கணும். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட் இல்லாமையோ அதை வந்து பெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஊக்கு எங்கெங்கே வச்சுருக்கோமோ அதையும் ப்ராப்பராக நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அதையும் ப்ராப்பராக நம்ம வந்து கைட்லைன்ஸ் பண்ணி அதை வந்து கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான அந்த ரூஃபில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல்லையும் நம்ம வந்து இந்த பாக்ஸஸ் வைக்கும் பார்த்திங்களா, அந்த பாக்ஸஸ்ஸு பைப்லைன் எல்லாமே நம்ம வந்து எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிச்சனு. இந்த கிச்சனுக்கு நம்ம வந்து ஒரு காங்கிரீட் ஸ்லாப் போட்டிருக்கோம். இந்த ஸ்லாபுக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு மிக்ஸி ப்ளஸ் கிரைண்டர் பாயிண்ட் வைக்கிற மாதிரி இங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுமாதிரி அது வந்து ஒரு இன்வெர்ட்டர் பாயிண்ட். இது வந்து ஒரு என்ட்ரன்ஸுக்கான இந்த மொத்த ரூமுக்கான என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. அந்த மாதிரி அது வந்து ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட் எங்கெங்கே அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரீ பிளான் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். ஆஸ் எ கிளைண்ட்டாக நீங்கள் அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எங்கெங்கே தேவை, எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட் தேவை, எங்கெங்கே நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஃப்ரிட்ஜ் வைக்கணும், ப்ளஸ் அங்கே ஒரு வாஷிங் மிஷின் வைக்கணும், அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், எந்தெந்த இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பைப்பை வச்சுட்றோம். எதுக்கு அப்படின்னா, பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிரேக் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பழைய செவர், பொது செவர். ஸோ இந்த செவரில் நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, முன்னக்கூட்டியே பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம வந்து ஒரு பைப் கொடுத்துருவோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கும் இதுக்குமான கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா. இந்த வித்தியாசம் வந்து பார்க்க ஃபினிஷிங் இருக்காது, இன்னொன்று வேலைப்பாடும் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கையும் அதிகப்படுத்தி நம்ம வந்து ஃபினிஷிங்கும் அழகாக கொண்டு வராமல் காஸ்ட்லியாக செலவும் பண்ணி நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் மூலமாக வரோம். சரிங்களா? ஸோ அதனால் முன்னுக்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா செலவாகாமல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங்கும் நல்ல லுக்காக கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ப்ரீ பிளான் ரொம்ப முக்கியம். பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸுக்கான ப்ரீ பிளான். சரிங்களா? மூணாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த ஜன்னலுக்கான நிலை ப்ளஸ்ஸு டோருக்கான நிலை. இந்த நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே வச்சிடணும். சரிங்களா? அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டுக்கான ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கான ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கோ, இதுக்குமான ஃபினிஷிங்கு இது வந்து நிலை வச்சதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டுக்கான மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து பின்னன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நிலை வர்றதுக்காக வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படிங்கிறதுனால, மழை டைமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரம் மழை வர்றதுக்கு முன்னக்கூட்டியே பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நிலை வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது அப்படிங்கிறனால நம்ம இந்த இடத்த பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நிலை வந்தது. ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து நிலை வச்சோம். இப்போ இதோட ஜாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அந்த ஃபினிஷிங் இல்லை பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங், ஒரு ஜாயிண்ட்டு ஃபினிஷிங் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபினிஷிங்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடாது, நல்ல நீட்டாக இருக்கணும், பார்க்க வந்து லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜன்னல் எல்லாம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், செக்ஷுவல் ட்ராயிங் எதாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.